ஸோ மென்டலி நான் எப்போ தெரிஞ்சுக்கிறது, நான் வந்து ரெடி டூ கெட் மேரிட். அந்த இதுக்கு மூவ் ஆகணுங்கிறது மென்டலி நான் எப்போ தெரிஞ்சுக்கலாம்? மென்டலி ஓகே. நான் ரெடியா இருக்கேனான்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஓகே. ஸோ அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு உங்கள்ட்ட ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஏன்னா சம்ஒன் உங்களுக்கு யாருன்னு தெரியாது, இல்ல தெரிஞ்சவங்க. பட் தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே, ஒன் ரூஃப்குள்ள இருக்கும்போது, அவங்களோட என்டையர் பிஹேவியர் டைரக்ட்டா நீங்க ஃபேஸ் பண்ணணும். உங்களோட என்டையர் பிஹேவியரையும் அவங்க டைரக்ட்டா இது வந்து ஃபேஸ் பாய்ஸ், பண்ணணும். கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் 2 காமன் தான். ம். பேருக்கும் காமன். ஸோ அப்படி இருக்கும்போது அக்செப்டன்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கும். ம், ஏன்னா, ம், ம், ம். யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க நம்ம கூட வந்து லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போறாங்க. இது லிவ் இன்னாவும் இருக்கலாம், இல்ல நீங்க வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கலாம். ட்ராவல் பண்ண போறாங்க. ஸோ என் எப்படின்னா கூட இருக்கலாம். நான் வந்து இந்த டைம்ல தான் எந்திரிப்பேன்னா, அவங்க வேற டைம்ல எந்திரிக்கலாம். நான் இந்த ஃபுட் தான் சாப்பிடுவேன்னா, அவங்க வேற ஃபுட் சைக்கிளே சாப்பிடலாம். மாறும் இல்லையா? சைக்கிளே மாறும். அண்ட் ம். செகண்ட் திங் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, உங்க 2 பேரோட கம்யூனிகேஷன். ட்ரஸ்ட்வொர்த்தியா அதே நேரத்தில ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் உங்க 2 பேரோட கம்யூனிகேஷன். ஃபால்ஸி கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. அந்த ஸ்பேஸ் நீங்க அவங்களுக்கு குடுக்கணும். அவங்க உங்களுக்கு குடுக்கணும். வைஸ் வெர்ஸா இருக்கணும். இருக்கணும். ம். கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா, எனக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சில இடத்துல வந்து கார்னர் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபீமேல்ஸையும் சரி, மேல்ஸையும் சரி. இவ என்கிட்டருந்து ஏதோ மறைக்கிறா, இல்ல இவன் என்கிட்டருந்து ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு. ஆனா, அந்த ஸ்பேஸ நம்ம குடுக்கலங்கிறத அந்த இது நமக்கு அந்த அவேர்னஸ் வரவே வராது. இப்ப நான் என்ன நெனைக்கிறேன்னா, இப்ப என் ஸ்பௌஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் ஸ்பௌஸ் கிட்ட நான் 100% டிரான்ஸ்பரன்ஸா ம். இருந்துட்டேன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லையா? அவங்களும் அந்த மாரி இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தோணணும் இல்லையா? 100% டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ம். எந்தெந்த இடத்துல ஒரு ஒரு மியூச்சுவல் பாண்ட் 2 பேரும் ஷேர் பண்றீங்க இல்லைங்களா? ம், ம், இப்போ ஒரு வீட்ல இருக்கீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு ஒரு சில சாரோஸ் இருக்கும். ஒரு சில விஷயங்கள்ல வந்து பெர்சனல் ஸ்பேஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ம், 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 இண்டிவிஜுவல் ம். குழந்தையிலேருந்து, ஒரு ஃபாதர் ஃபிகர்லேருந்து, ஒரு மதர் ஃபிகர்லேருந்து எல்லாருக்குமே அந்த பெர்சனல் ஸ்பேஸுங்கிறது இருக்கும். அந்த பெர்சனல் ஸ்பேஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா, நீங்களும் இருக்கணும், அவங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் குடுக்கணும். ஓகே. ஸோ, நீங்க உங்களுக்கு 100% நான் டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கேன். நான் அத அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க இதுவும் ஒரு கேஸ் ஆகுது. அதான் கேட்டேன். ஃபர்ஸ்ட்டு அவங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்களா? நீங்க 2 ம். பேரும் அந்த சேம் ஃப்ரீக்வன்சில இருக்கீங்களா? எனக்கு என்ன நீடோ, அதே நீடு தான் அவங்களுக்கும் நீடா? மோஸ்ட்லி அப்படி பார்ப்போம் நாங்க. ப்ரீ ம். மேரிட்டல் கவுன்சிலிங்லலாம் ஒரு சில இடத்துல வந்து எம்பிடிஐன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. ஓகே. பெர்சனாலிட்டி அசஸ்மென்ட் டெஸ்ட். அதில ஒரு 16 டைப்ஸ் ஆஃப் பெர்சனாலிட்டீஸ் இருக்கும். அந்த பெர்சனாலிட்டி பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப லாஜிக்கா ம். திங்கிங்கா இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப கெரியர் ஓரியன்டடா தான் போவாங்க. இவங்களுக்கு த சேம் வே அதே மாரி ரொம்ப லாஜிக் அண்ட் திங்கிங் வந்து ஜாஸ்தியா இருக்கிற ஒரு விமன் வந்தாங்கன்னா பெட்டர். ஓகே. 2 பேரும் அதே அந்த ரிலேட்டடா. கரெக்ட்டா அந்த மேட்ச் ஆ வரணும். எஸ். ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து எனக்கு தெரியல. அதனால கேட்கறேன். இது வந்து 2 பேத்தையும் வச்சு அந்த டெஸ்ட் எடுப்பீங்களா? அ எப்போ வேணா எடுக்கலாம். நீங்க ஓகே. தனியாவும் எடுக்கலாம். இல்ல அவங்க கூட சேர்ந்தும் எடுக்கலாம். பிகாஸ் இது சிஸ்டம் ரிலேட்டட் டெஸ்ட் தான். ஓகே.